வணக்கம். நான் ஒரு ஜாஸ்தி மலக்கியார் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்மளுடைய கோரிக்கை பட்டியல் வெளியேற்றோம். எல்லாரும் நம்மளுடைய தேவேந்திரோட சமுதாயத்தை பாதி பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, இவங்க பட்டியல் வெளியேற்றம் கேட்டு என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் அந்த பட்டியல் வெளியேற்றம் யாருக்கானது, நமக்கானதுங்கிறது நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கே தெரியல. எங்களை மாதிரி ஆளுங்க பேசினாலும் அதை அப்படியே ரோட்ல போய் சிரிச்சு பேசிட்டு என்னத்தான் நடக்க போதா, பட்டியல் வெளியேற்றம் கேட்டு உடனே கோரிக்கை நிறைவேற போதா, இதுதான் சொல்றான். ஏன் சமுதாயத்தில் உள்ளவங்களே இதுதான் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ஏன் பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறோம்ங்கிறது எங்களை மாதிரி ஆளுக்கு தான் தெரியும். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தியாகி இமானுவேல் சேகரன் சொன்ன ஒரே ஒரு கருத்து, சமூக நீதியும் சமத்துவம் வாய்ந்த ஒரே சொந்த பந்தம் அவ எல்லா சமூகத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஒரே மண்டல தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவங்க தான். ஆனா இன்னும் நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களே நம்மளை இழிவுபடுத்தி பேசுற எத்தனையோ தலைவர்களை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நான் தலைவர்களை குறை சொல்லி பேசுறேன்னு நினைக்க வேணாம். இந்த பட்டியல் வெளியேற்றம் எத்தனை மேடையில பேசுறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த பட்டியல் வெளியேற்றம் மேடையில பேசினதா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய சமுதாய சொந்தங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஆட்சியில் ஆடுற ஒவ்வொரு கட்சிகளையும் அமைப்புகளையும் மாவட்டமாவோ ஒன்றியமாவோ எம்பியாவோ எம்எல்ஏவோ செயல்பட்டு தான் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் நினைச்சா கூட முதலமைச்சர்கிட்ட சொல்லி நம்மளுடைய கோரிக்கை நிறைவேற்றலாம். ஏன் முதலமைச்சரே எப்பயும் செஞ்சிருக்கலாம், ஏன் செய்யாம இருக்காங்க? நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமை என்னைக்கு வருமோ அன்னைக்கு தான் நம்ம எல்லாருமே சமூகங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா போட்டி பொறாம நம்ம சமுதாயத்துக்குள்ளே இருக்கு. பட்டியல் வெளியேற்றம் யாருக்காக ஏன் கேட்கிறோம்? நமக்காக மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களும் சமமானவர்கள் என்று நிரூபிக்கத்தான் பட்டியலை விட்டு வெளியேற போகணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கவின் படுகொலை அது ஒரு சாதியிலேயே தான் நடந்துச்சு. இன்னைக்கு சொல்ல போனா 10க்கு மேற்பட்ட உயிரிழப்பு போயிருக்கு. கேட்டா சாதி ரீதியாதான். நம்ம இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தெரிஞ்சே அழிக்கிறான். அப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லாத மக்களோட தான் நம்ம பயணிக்கிறோம். என்னைக்கு நம்ம ஒற்றுமையை உண்டாக்குறோமோ அன்னைக்கு தான். ரெண்டாவது எஸ்சி பட்டியலை விட்டு என்னைக்கு வெளியில போறோமோ அன்னைக்கு நமக்கு எப்ப வெற்றி நிச்சயம் தான். என்ன பொறுத்தவரை வெற்றி என்பது நமக்கானது. நமக்கானது நம்ம குடும்பத்துக்கானது இல்ல, நம் மக்களுக்கானது. அதை எல்லாருமே புரிஞ்சு நம்மளுடைய ஓட்டு ஆளுமை என்பது போது ஓட்டு யாருக்கானதுன்னு நம்ம முடிவெடுக்கிறது. அதே போல நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்களே தூக்கி குடிச்சு கொடியை குடிச்சுட்டு ஆட்டினா மட்டும் நீ கட்சியில போக முடியாது, ஒரு தலைவர் ஆக முடியாது. என் மக்களுக்கான கோரிக்கை என்னைக்கு நிறைவேற்று அப்பதான் நீ ஒரே தலைவர் சமுதாய தலைவர் ஆக முடியும். சும்மா நான் சமுதாய தலைவர்களே என் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிற வரைக்கும் தான் நீ வீட்டு வாசல வந்து போராடுற. ஆனா எங்களுடைய போராட்டம் என்பது என்னன்னு நீ உணர்ந்து என்னைக்கு என் மக்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றோ அன்னைக்குதான் என்னுடைய சமுதாய தலைவர் ஆளுக்குள்ள தகுதியே இருக்கு. அதனால பட்டியல் வெளியேற்றம் நமக்கானது. மேலும் மேலும் கேட்கிறோம், எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளாக மட்டுமில்லாமல் என் முப்பாட்டன் தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய வழியில் சமூக நீதியும் சமத்துவம் வாய்ந்த வீர பெண்மணி புரட்சி பெண்மணி ஜான்சி மலக்கியார் சார்பாகவும் என் தகப்பனார் உங்களுக்கே தெரியும், எல்லாரும் அந்த பேஸ்புக்லயே ஏதோ விமர்சனம் பண்றதாய் பண்ணிக்கிட்டே இரு. நீ எனக்கு காதுக்கு கேட்கிற வரைக்கும் பாக்குற வரைக்கும் தான் விமர்சனம் பண்ணுவேன். அதெல்லாம் கண்டா நாங்க வந்து இந்த இடத்துல பொது இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது. என் சமுதாயத்தில் உள்ள தற்கொலை நீங்க பேசுறது ஒரு சில பேர் பேசுறது இன்ன வரைக்கும் நான் வரையில கூட மெசேஜ் போட்டீங்க, என்ன நீங்களா போய் என்னத்த சாதிக்க போறீங்கன்னு. நாங்க எந்த இதுக்கு கூட என்ன சாதிச்சாங்க நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க தலைவர்னு சொல்லிட்டு எந்த சாதிச்சு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்னும் பிரோஜனம் இல்லை. ஆனா பசி நமக்கு பசிட்டு வந்தா கூட ஏற்று பார்க்கறது இருக்காது. ஆனா எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேறோம் வந்து யாருக்காக அவங்க குடும்பத்துக்காக நாங்க கேட்கல, எல்லாம் நம்மளுடைய சமுதாயத்துக்காக தான் நாங்க கேட்கிறோம். நாங்க தலைவர்கள் அல்ல, எந்த கட்சியற்ற அரசியல்வாதியும் அல்ல, நாங்க ஒட்டுமொத்த மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம். ஏன் மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம். அது உங்க காதுல கேட்கிறா என்னன்னு எங்களுக்கே தெரியல. தேவேந்திரன் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் தியாகி ரமேஷ் தேவேந்திரன் வந்து யாருன்னு. தியாகியருடைய மூத்த பேரர். அது போல என்னுடைய தகவல் நஞ்சை ரவி தேவேந்திரன் அவர்களுக்கும் அப்பா செல்லப்பா
இன்னைக்கு இப்படி ஒரு பட்டியல் வெளியேற்றத்தை வெளியில கொண்டு வந்ததுக்காக என்னுடைய சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.